ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 172 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நருட்டோ, ஈனோ, ஷீனோ அண்ட் ஆங்கோ 4 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா எந்த வழியில் போகிறதுனே தெரியாது. ரொம்ப கொலாப்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. ஈனோ வந்துட்டு தான் இந்த டைரக்ஷன்லேருந்து எனக்கு சால்ட் ஸ்மெல் வீசுது அப்படின்னு சொல்லுவா. போய் பார்த்தா எக்ஸிட் ஆகிற பார்த்த பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஏகப்பட்ட பாறைகள் விழுந்து அடைச்சிருக்கும். ரசங்கான் யூஸ் பண்ணி அதெல்லாம் நான் பிரேக் பண்ணுறேன் அப்படின்பா நருட்டோ. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்பா ஈனோ. மேலே இருந்து நம்ம மேலே ஏதாவது விழுந்துற போகுதுன்ட்டு பயப்பட்டு சொல்லுவா. இந்த இடத்துல ஆங்கோ வந்துட்டு அவங்களோட சமனிங் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்னேக்கை வர வைப்பாங்க. அதோட வாய்க்குள்ள உட்கார்ந்து தான் வெளியே வருவாங்க. ஆங்கோவோட அந்த பெயின் பாத்தீங்கன்னா குறையவே குறையாது. என்னாச்சுன்னு கேட்கும் போது ஆல்ரெடி விடிஞ்சிருச்சு, நம்ம இன்னுமே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஃபன்ஸை கொண்டு போற போட்டை ஆல்ரெடி அவங்க டார்கெட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ஈனோ சொல்லுவா. நருட்டோ ஒரு போட்டை பார்த்துட்டு நம்ம இதுல போலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். எல்லாருமே அதுல கிளம்பி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஹீட்டோட சைட் காட்டுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஷிப்ஸையுமே மூவ் பண்ணிக்க மாட்டாங்க. லீஃப் நிஞ்சாஸ் வந்து வரதா சொல்லியிருந்தாங்களே, எங்க ஆளை காணோன்னு பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் உள்ள பேப்பர் பாத்தீங்கன்னா உங்க கைக்கு கிடைக்கும். அதுல என்ன எழுதி இருக்குன்னா, நாங்க வந்து அந்த டீமன் ஆஃப் த ஓஷனை வந்து ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் நீங்க சேஃப் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம ஃபன்ஸை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிப்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணி போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல டெஸ்பேர் எ ஃப்ராக்சர்ட் ஹார்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ, ஆங்கோ, ஈனோ அண்ட் ஷீனோ 4 பேருமே வந்து பார்க்கும்போது எந்த ஒரு போட்ஸ் இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது. அப்படி பார்த்தா அவங்க ஆல்ரெடி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஆங்கோ சொல்லுவாங்க. சொல்ல போனா ஏமாச்சியோட ட்ராப்ல ஆப்வியஸா விழுந்துட்டாங்க அப்படின்பாங்க. எல்லா ஷிப்ஸுமே கிளம்பிச்சலையா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஹீட்டோடைக்கு ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் வரும். பார்த்தா அதுல ஒரு பர்சன் வந்துட்டு பாட்டம் ஆஃப் த ஓஷன்ல இருந்து சம்திங் ஏதோ ஒன்று வினோதமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு ரொம்பவுமே பயங்கரமா கத்துவாரு. பார்த்தா கீழே இசரிபி தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பா. இந்த பாயிண்ட்ல ஷிப்ஸை நம்ம திரும்ப நம்மளோட போர்ட்டுக்கே எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட ஷிப்ஸ் இவங்க கண்ட்ரோல்லயே இருக்காது. இதுக்கும் காரணம் இசரிபி தான். பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய ஷிப் முன்னாடி இன்னொரு பெரிய ஷிப் இருக்கும். மோதிரக்கூடாதுங்கிறதுக்காக தான் திருப்பதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாம போய் மோதிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஷிப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்பா. யாரான்னு பார்த்தா ஏமாச்சியா இருப்பான். இங்க பாரு, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம ஃபண்ட்ஸை கொடுத்துட்டு போயிரு அப்படின்பா. யாரா நீன்னு கேட்பான். அந்த டைம் பாத்தீங்கன்னா ஹீட்டோடையோட ஆட்கள் பாத்தீங்கன்னா ஏமாச்சியே சைட்ல இருந்து அட்டாக் பண்றதுக்கு வருவாங்க. பாத்தீங்கன்னா அவனை வந்து வாட்டர் அட்டாக் பண்ணும். யாரான்னு பார்த்தா இசரீபியா இருப்பா. அவ இந்த பாயிண்ட்ல ஆக்சுவல் டீமன் மாதிரியே நடிச்சிட்டு இருப்பா. ஆமாச்சி யோரோய்க்கு சிக்னல் கொடுத்த உடனேயுமே அவன் டீமன் இல்யூஷன் ஃபயர் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். வானத்துல இருந்து ஒரு ஃபயர் பால் வந்து இவங்க மேல விழுகிறமா இருக்கும். அந்த டெம்பரேச்சர் தாங்க முடியாம எல்லாருமே தண்ணிக்குள்ள விழுக ஆரம்பிச்சிருவாங்க. இது ஜஸ்ட் ஒரு இல்யூஷன் தான். ஆமாச்சி அவங்க கதையை மொத்தமா முடிச்சிருன்னு சொல்லுவான். இந்த இடத்துல வாட்டர் ஸ்டைல் ஃபியூரியஸ் கரண்ட் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். எல்லாருமே அந்த சுழல்ல மாட்டி தவிச்சிட்டு இருப்பாங்க. யோரோய் எந்திரிக்கும் போது அவனோட கையிலேயே ஒரு குணாய் அட்டாக் பண்ணும். யாரான்னு பார்த்தா அந்த இடத்துல ஷீனோ நிப்பான். ஈனோ எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ணிட்டு இருப்பா. ஆமாச்சி இருக்க இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஆங்கோ வந்துருவாங்க. இந்த பாயிண்ட்ல உன்கிட்ட சில கேள்வியில கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்பாங்க. இந்த டைம் நருட்டோ வந்துட்டு இசரிபி நீ இப்படிலாம் நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆக்சுவலாவே நீ மாஸ்டர் ஆயிருவ அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். ஆமாச்சி அவனை கவனிச்சுக்க சொல்லுவான். இந்த பாயிண்ட்ல இசரிபி டைரக்டா போய் நருட்டோ மேல ஹிட் வச்சு 2 பேருமே கடலுக்குள்ள விழுவாங்க. ஆமாச்சி அங்க என்ன நடந்துச்சுன்னு பாக்குற கோடும் போது குறுக்கால ஆங்கோ வந்து நின்னுட்டு, ஏய் உன்னோட ஆப்போனன்ட் நான் தான் அப்படின்பாங்க. ஒரோச்சிமாரு இங்க வந்து 2 வாரத்துக்கு மேலாச்சு அப்படின்னு சொன்னேன் இல்ல, இப்போ அவன் எங்க போயிருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஆனா அவன் கூட ஒரு சின்ன பையன் வந்திருந்தான், அவன் தான் அவனுக்கு அடுத்த ஒரு டிசைபிளா இருக்க போறதா பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். சேம் ஒன்ன மாதிரி அவனும் இவனை ஏமாத்திட்டு போறான் பாரு அப்படின்பான். இவன் சாஸ்கே உச்சிகாவை பத்தி தான் பேசுறான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ஆங்கோ. நருட்டோ இசரிபியை தேடிட்டு இருக்கும் போது அவளே பாத்தீங்கன்னா நருட்டோட காலை பிடிச்சிட்டு அண்டர் வாட்டருக்குள்ள இழுத்துட்டு போவா. நருட்டோ அவனோட ஷேடோ க்ளோன்ஸ் யூஸ் பண்ணுவான். இதை பார்த்துட்டு பயந்து பின்னாடி போற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே எல்லா க்ளோன்ஸையுமே டிஃபீட் பண்ணிடுவா. ரியல் நருட்டோ எப்படியோ சமாளிச்சு பாத்தீங்கன்னா மேல வந்து ரொம்பவுமே பிரீத் பண்றதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். நருட்டோ இசரிபியை பார்த்துட்டு ஏகப்பட்ட மக்களை நீ இவ்வளோ ஹர்ட் பண்றே, அதை பத்தி கொஞ்ச நாச்சும் உனக்கு கேரிங் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்பான். எனக்கு இல்லவே இல்லை, இன்ஃபேக்ட் நீ கூட எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. நருட்டோ அதெல்லாம் பொய் தானே அப்படின்னு ஷவுட் பண்ணுவான். இந்த இடத்துல இசரிபியை அட்டாக் பண்ணுவா. இசரிபியை பொறுத்த வரைக்கும் திரும்ப நான் நார்மல் ஹியூமன் ஃபார்முக்கு வரணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். உன்னை இப்ப ஒருத்தர் எழுப்ப வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அறை விடுவான் நருட்டோ. ரொம்ப தூரத்துக்கு பறந்து போய் விழுவா. நருட்டோ பாத்தீங்கன்னா உன்னோட வழி எனக்கு நல்லாவே புரியுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இன்ஃபேக்ட்
பாத்தீங்கன்னா நருட்டோ சாகர ஒரு ஸ்டேஜுக்கு போறப்ப பாத்தீங்கன்னா இசரிபி மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா கண்டிப்பா நருட்டோ செத்துருப்பான். இவ தான் காப்பாத்திருப்பா. அந்த வகையில உனக்குள்ள ஒரு நல்ல பர்சன் இருக்காங்க, உனக்கும் கைண்ட் ஹார்ட்ங்கிறது இருக்கு, அதை முதல் மனசுல வச்சுக்க அப்படின்னு சொல்லுவான். இந்த பாயிண்ட்ல இசரிபி ரொம்பவுமே சேடா ஃபீல் பண்ணுவா. ஆங்கோ அண்ட் ஆமாச்சி பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. இந்த பாயிண்ட்ல ஆமாச்சி ஒரு சப்ஸ்டன்ஸை தூக்கி வீசுவான். அதை குணாயை வச்சு அட்டாக் பண்ண உடனே பயங்கரமான புகை வரும். பார்த்தா ஆங்கோ மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. நருட்டோ அண்ட் இசரிபி இருக்க இடத்துக்கு ஆமாச்சி வருவான். நருட்டோவை பொறுத்த வரைக்கும் சின்ன பையன், அந்த வகையில இசரிபி பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் லைக் கிரியேச்சர் தானே, உன்னால இவனை டிஃபீட் பண்ண முடியலையான்னு சொல்லிட்டு ரொம்பவுமே டீஸ் பண்ணுவான். இவ ஆக்சுவல் மான்ஸ்டர் கிடையாதுடா, நீ தாண்டா மான்ஸ்டர், வெறும் மனுஷனோட தோல்ல மறைஞ்சிட்டு இருக்கடா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். ஏன்னா இவன் பாத்தீங்கன்னா கொடுமைப்படுத்தாத பீப்புளே இருக்க மாட்டாங்க, ஏகப்பட்ட டார்ச்சர், ஒருத்தனோட வாழ்க்கையில விளையாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள பண்ணியிருக்கான் இல்லையா, அதனால தான் நருட்டோ இவ்வளோ ட்ரிகர் ஆகி எமோஷனலா பேசுவான். பயங்கரமா சிரிப்பான். என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்க அப்படின்பா நருட்டோ. அப்படின்னா உன்னால எனக்குள்ள பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்னும் இவ்வளவு மாதிரி ஹாஃப் மான்ஸ்டர் கிடையாது, நான் ஃபுல் பேக்கேஜ் அப்படின்ட்டு அந்த ஒரு ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வருவான். இவன் உருவம் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே குரூவலா இருக்கும். இன்ஃபேக்ட் அவனோட ஐஸ் முதல் கொண்டு நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இசரிபிக்கு பாத்தீங்கன்னா அவளோட டீத் அண்ட் ஐஸ் பாத்தீங்கன்னா பெருசா சேஞ்சஸ் இருக்காது. ஆனா இவனுக்கு அதுவுமே மான்ஸ்டர் டைப்ல தான் இருக்கும். இசரிபியை தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவான். எதனாலனா இவ யூஸ்லெஸ்ஸா போயிட்டால, எந்த ஒரு வேலைக்கும் ஆக மாட்டேங்கிறா அப்படின்ட்டு ரொம்பவுமே டீஸ் பண்ணுவான். நருட்டோல செம ட்ரிகர் ஆயிருப்பான் அந்த இடத்துல. உன்னோட மான்ஸ்டர் லுக்னால எல்லாம் நீ ஒன்னும் பெரிய ஆளாலாம் இருக்க முடியாது, இப்பவுமே நீ குப்பதாண்டான்னு சொல்லுவான். முடிஞ்ச இங்க வந்து பேசுறாங்க போது நருட்டோ அட்டாக் பண்றதுக்கு போவான். அடி வாங்கி கொஞ்சம் தூரம் பின்னாடி போவான் நருட்டோ. பொடி பையன் சொல்லும் போது நான் ஒன்னும் கிவ் அப் பண்ணவே கிடையாது அப்படின்ட்டு மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். நம்பர்ஸ்ல கணக்கே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல் சென்பானை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். எல்லா க்ளோன்ஸுமே டிஃபீட் ஆயிரும். என்னடா தம்பி திரும்ப ட்ரை பண்ண போறேன்னு கேட்கும் போது இசரிபியை நீ நார்மல் ஆக்குற வரைக்குமே நான் ட்ரை பண்ண போறேன்ட்டு அட்டாக் பண்றதுக்கு வருவான் நருட்டோ. இந்த இடத்துல வாட்டர் ஸ்டைல் கிரேட் கேனன் பால் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். நருட்டோக்கு பயங்கரமான அடி விழுந்திருக்கும். கிவ் அப் பண்ணிடா தம்பி அப்படிங்கும் போது நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவ்வளோ ஈஸியாக நான் கிவ் அப் பண்ணிட மாட்டேன்ட்டு திரும்ப அட்டாக் பண்றதுக்கு போவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹெட்பட் வச்சிருவான். இருந்தாலுமே நருட்டோ அடி வாங்கி ரொம்ப தூரத்துக்கு பின்னாடி போயிடுவான். இந்த பாயிண்ட்ல இசரிபி வந்து ரியலைஸ் பண்ணிடுவா, இது எல்லாத்தையுமே எனக்காக தான் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பேடா ஃபீல் பண்ணுவா. அமாச்சி அவனோட சம்மனிங் ஜுட்ஸை யூஸ் பண்ணி சி மான்ஸ்டரை கூப்பிடுவான். இது ஆக்சுவலா பாக்குறதுக்கு ஒரு வாட்டர் பிரசன் ஜுட்ஸு மாதிரி தான் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா அமாச்சியே ஒரு மூவிங் வாட்டர் பிரசன் ஜுட்ஸுன்னு தான் சொல்லுவான். எதனாலனா இந்த சி மான்ஸ்டரோட பாடியை பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வாட்டரால மேடா இருக்கும். நருட்டோவை தூக்கி அந்த சி மான்ஸ்டர் அதோட வாய்க்குள்ள போட்டுக்கும். நருட்டோ பாத்தீங்கன்னா மூச்சு விட முடியாம ரொம்பவுமே கஷ்டப்படுவான். ஆங்கோ முழிச்சு பார்க்கும்போது நருட்டோ வந்து இப்படி மாட்டிட்டு ஸ்ட்ரகிள் பண்றத பார்ப்பாங்க. நருட்டோவை காப்பாத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எந்த ஒரு யூஸ்மே இருக்காது. இந்த இடத்துல அமாச்சி ரொம்பவுமே அந்த விஷயத்த நக்கல் பண்ணுவான். இசரிபி கிட்ட கடைசியா நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இவங்க எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணு, நான் கண்டிப்பா உன்னோட ஹியூமன் ஃபார்மை திரும்ப கொடுக்குறேன் அப்படின்மா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ற போஸ்ட்ல நிப்பா இசரிபி. இது நல்லதுக்கே இல்ல, அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ள போகாத, அந்த டார்க்னஸ்க்குள்ள மட்டும் போயிடாத அப்படின்பா நருட்டோ. நருட்டோ இந்த பாயிண்ட்ல ரொம்பவுமே அன்கான்சியஸ் ஆயிடுவான். முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு வியர்ட் பிளேஸ்ல இருப்பான். அவனுக்கான அந்த ஒரு ஃபீலிங் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேடா தான் இருக்கும். போய் பார்த்தா ஒரு சீல் இருக்கும், நைன் டைல்ஸ் வந்து அப்பியர் ஆகும் இந்த இடத்துல. அதோட சக்ரா பாத்தீங்கன்னா டோட்டலாவே நருட்டோவை ஃபுல் கவர் பண்ணும். நருட்டோ திரும்ப பாத்தீங்கன்னா அவனோட நைன் டைல்ஸ் ஃபார்முக்கு வருவான். இந்த இடத்துல அவன் கொடுக்குற அந்த சக்ரா ப்ரெஷருங்கிறதே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். சி மான்ஸ்டர் நாளையில அதை சஸ்டெயினே பண்ண முடியாது. எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த கடலை சுத்தி அந்த பாறையெல்லாம் நின்றுட்டு இருக்கவங்களையே பாத்தீங்கன்னா இந்த ஒரு சக்ரா ப்ரெஷருங்கிறது தள்ளுற அளவுக்கு அவ்வளோ ஹெவி ப்ரெஷர் கொடுக்கும். சி மான்ஸ்டர் இவங்கிட்ட டிஃபீட் ஆயிடுச்சுங்கிறத அமாச்சினால நம்பவே முடியாது. இவன் என்னடா புது ஃபார்ம்ல இருக்கான், ஆக்சுவலா இவன் யாரு தாண்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஷாக் ஆவான். இசரிபிய திரும்ப நான் அந்த மாதிரி மோசமாகறதுக்கு விட மாட்டேன் அப்படின்பா. இசரிபி கிட்ட இதுக்கு முன்னாடியே நீ நானும் சேம் தான் அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்லியிருப்பான். எந்த வகையிலும் அவளுக்கு புரிஞ்சிருக்காது. அந்த ஒரு விஷயத்த ஆங்கோ வந்து இங்க கிளாரிஃபை பண்ணி வைப்பாங்க இசரிபி கிட்ட. ஆங்கோ நருட்டோவோட உடம்புக்குள்ளதான் நைன் டெயில் ஃபாக்ஸோட ஸ்பிரிட்டை வந்து நாங்க சீல் பண்ணியிருக்கோம். அவன் சின்ன வயசுல இருந்தே ஏகப்பட்ட கஷ்டங்களை தாங்கி இருக்கான். பீப்புள் எல்லாருமே அவனை ஒரு மான்ஸ்டரா தான் ட்ரீட் பண்ணாங்க, யாருமே அவன் கிட்ட இல்ல. இவனை எல்லாருமே ஏத்துக்கணுங்கிறதுக்காக தினம் தினம் போராடினா, ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. உன்னோட வழி எனக்கு புரியுது, இருந்தாலுமே பீப்புளை ஹர்ட் பண்றது ரொம்பவுமே தப்புன்னு சொல்லியிருப்பான். இந்த பாயிண்ட்ல அந்த விஷயத்தெல்லாம் இசரிபி திங்க் பண்ணி பார்த்துட்டு அப்ப நருட்டோவோட வார்த்தைகள் எல்லாமே உண்மைதானான்னு ரியலைஸ் பண்ணிட்டு நருட்டோன்னு கத்துவா. அமாச்சில ரொம்பவுமே நடுங்குவான். இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்பட போறடான்ட்டு நருட்டோ பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். ஆக்சுவலா இந்த சீனை பாக்குறப்ப எனக்கு எப்படி நான் வந்து ஃபுல் பேக்கேஜ்டு மான்ஸ்டர்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் அமாச்சி. இங்க யாரு ரியல் மான்ஸ்டர்னு பாத்திரலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு சீன் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆக்கும். I am the fully refined model.